அன்பானவர்களே, இந்த நேரம் வேலை செய்வதற்கான இந்த ஜெபத்தில் நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். எனவே உங்களுடைய கோப்பையில் தண்ணீரை ஆயத்தப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இந்த ஜெபத்தை நாம் செய்கிறோம். காரணம், தேவன் நமக்கான கதவுகள் திறக்கிறார். சமாதானத்தோடு நாம் செல்ல வேண்டும். இதோ நம்மளுடைய வேலைகளுக்கும் நம்மளுடைய வியாபாரங்களுக்கும் மற்ற எந்த காரியத்திற்காக இன்றைக்கு நீங்கள் செல்கிறீர்களோ, தேவன் இந்த காரியங்கள் வாய்க்கும்படி செய்வார். உறுதியாய் நம்புங்கள். எனவே இந்த நேரம் உங்களுடைய ஃபைல், டாக்குமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம உங்களுடைய வேலை செய்யக்கூடிய அந்த பொருட்கள் எதுவா இருந்தாலும் கையில எடுத்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாம நீங்க புதியதாய் புது காரியத்தை துவங்க செல்கிறீர்களோ, இந்த நாள், இந்த விசேஷித்த இந்த வெள்ளிக்கிழமையில தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவேதான் நாம் இந்த நேரம் ஜெபிக்கலாம். கண்களை மூடுங்கள். நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவரின் தேவனை, இயேசுவின் நாமத்தினால் என் தகப்பன் உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக நான் கேட்கிறேன். இயேசுவின் பெயராலே இதோ இன்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த விசுவாசத்தின் ஜெபத்தில் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, என் தகப்பனை, இதோ இன்றைக்கு யார் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ, வாரத்தினுடைய இந்த கடைசி நாளில் என் தகப்பனை, என்றைக்காவது இந்த வேலை முடிய வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தோடு, ஒரு யுத்தத்தோடு யார் சந்திக்கிறார்களோ, என் தகப்பனை, இதோ இந்த எல்லா விதமான யுத்தத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து மக்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. இதோ இன்றைக்கு போகிற எல்லா காரியங்களில் எதெல்லாம் தடைப்பட்டதா இருந்ததோ, எல்லா தடைகளை நீக்கி போடும் தேவனே. இதோ உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை நீர் வெளிப்படுத்தும்படியாக கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் இதோ கோர்ட் கேஸ் என்று என் தகப்பனே வாரம் முழுவதும் நீதிக்காக அலைந்தார். என் தகப்பனே, இதோ நீர் நியாயம் விசாரிக்க கூடியவராய் இருக்கிறீர். எனவே இதோ இன்றைக்கு இவருக்கான நீதியை வழங்கும்படி அந்த அதிகாரியுடைய உள்ளத்தை நீர் தொடும் ஆண்டவரே. இந்த காரியங்கள் யாவையும் நீர் வெற்றியாய் மாற்றும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இதோ இந்த நேரம் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். என் தகப்பன், இந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது உம்முடைய சமாதானம் நாங்கள் பெறுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் தண்ணீரை குடியுங்கள் இப்பொழுதே. இயேசுவின் பெயரால் தேவனே, இன்றைக்கு செய்கிற எல்லா காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படக்கூடிய சாட்சியாய் நீர் மாற்றும்படி கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் விசுவாசத்தால் சொல்லுங்கள், ஆமேன், ஆமேன். இதுதான் நம்மளுடைய விசுவாசம். மக்களே, இந்த நேரம் நான் உங்களுக்காய் ஜெபம் செய்தேன். இந்த ஜெபத்தினுடைய நம்பிக்கையோடு உறுதியாய் செல்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஜெபத்தை தவற விடாதீங்க. தேவன் இந்த ஒரு வார்த்தையானது உங்களுக்காக சொல்ல விரும்புறார். இது என்ன வார்த்தை தெரியுமா? பாருங்க, இன்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமையில இந்த ஒரு வல்லமையான ஜெபத்தை நம்ம செய்யறோம். எனவேதான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரை என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர். இதுதான் இன்னைக்கு இந்த விசுவாசத்தினுடைய இந்த ஜெபத்துல நம்ம ஒன்று சேர்ந்து ஜெபிக்க போறோம். தேவன் நம்மளுடைய இந்த காரியங்கள் யாவையும் வாய்க்கும்படியாக, இன்றைக்கு தேவன் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படியாக மாற்றப் போகிறார். எனவே இந்த வெள்ளிக்கிழமை காலையில 8 மணி, 10 மணி, மதியானம் 3 மணி, விசேஷமா சாயந்தரம் 7 மணிக்கு தவற விடாதீங்க. இந்த வெள்ளிக்கிழமையில உங்களுடைய விசுவாசத்தினுடைய செயல் தேவனுக்கு வெளிப்படுத்துங்க. கண்டிப்பா உங்களுடைய நிலைமையை தேவன் மாற்றுவார். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு தூக்கம் இல்ல, ஒரு பிரச்சனைகள், ஒரு சோர்வுகள் சந்திக்கிறீங்க, எல்லாவற்றிலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்கும்படியாக. எனவே மக்களே, இன்றைக்கு தவற விடாதீர்கள். உங்கள் சூழ்நிலை தேவன் மாற்றுவார். விசுவாசத்தோடு அடி எடுத்து வையுங்கள். எனவேதான் நீங்கள் எங்களை அழைக்க விரும்பினால் 9384638738 இந்த எண்ணை அழைக்கலாம். அது மட்டும் இல்லாம 282/681 அண்ணா சாலை 1000 லைட்டில் நம்மளுடைய ஆலயம் அமைந்துள்ளது. நீங்கள் அது மட்டும் இல்லாம எங்களுடைய ஆலயங்கள் எங்க இருக்கும் தெரிந்து கொள்ள விரும்புறீங்கன்னா uckg.in இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார்.